சூப்பர். மாமா உங்க மாமியார் எல்லாரையும் கொட்டுவாங்க. மாமா மட்டும் கொட்டாரு, மாமியார் வேணும். நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களாடா? இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஐலவி நிக்கிறாங்கயா. கலையான முகம் உண்மையாலே ரசிக்கிறாங்க. உண்மையில எல்லாரோட கஷ்டத்தையே போக்க வச்சு நீங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். டாக்டருக்கு மேல உங்களோட பதவி இருக்கு. எனக்கு இவரோட வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. பெரியவங்க எல்லாம் இங்க பிளஸ் பண்ணாங்க, ஆனா இவ வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அழுகிற எனக்கு ஒரு மாதிரி வருது. கருப்புரோஜா நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க மக்களே? நானும் சூப்பரா இருக்கேன். சோ சவுதியில இருந்து வந்த அடுத்த நொடி நம்ம இந்தோனேஷியா கிளம்பிட்டோம். டோட்டலா டயர்டு. சரி, தலைக்கு நிறைய எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தலைவலி மாத்திரை சும்மா சேஃப்டிக்கு எடுத்துட்டேன். ஏன்னா மாத்திரை போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. சும்மா சேஃப்டிக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம முதல்ல ஏர்போர்ட் போயிருவோம். நம்ம அங்க போய் பாத்துக்குவோம், தூங்குவோம் முதல்ல. சாமி. சோ நான் இந்தோனேஷியா போற இடம் ஜிபுபூர். அது ஒரு தீவு. வீடியோ எடுக்கிற பிளான் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் தனியா போறதுனால ஒன்னும் பேச முடியாது. அங்க இருக்கிற சில நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே. ஏன்னா நானுமே இது மாதிரி அந்த பகுதியில நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களா அப்படிங்கறது எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த ப்ரோக்ராம் கேட்கும் போதே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி அங்க எப்படி பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, அங்க எப்படி எல்லாம் இருக்கு, அங்க என்னெல்லாம் இருக்கு, ஒருவேளை ஒரு நல்ல தீவா இருந்தது, நீங்க போறதுக்கு ஈஸியா இருந்த மாதிரி ஒரு தீவா இருந்தது, நமக்கு ரேட் எல்லாம் கம்மியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களுமே தெரியாத இடம், பழகாத இடத்துக்கு போய் பாப்போமே அதுவும் எப்படி இருக்குன்னு. சோ வாங்க மக்களே, அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோல போலாம். நான் இப்ப கிளம்பி நேரா ஏர்போர்ட் போய் சிங்கப்பூர்ல இருந்து கனெக்டி தான் ஜிபுபூர் போறேன். ஜிகர்தா அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் பார்த்து சொல்றேன். ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, கனெக்ஷன்ல எந்த பக்கம் போய் விழுக போறேன்னு தெரியாது. எனக்கு இந்த பிளைட்ல இங்க ஏறி அங்க இறங்க தெரியும். நடுவுல ஏதாவது கனெக்டிங்னா நீ தான் காப்பாத்தணும். வாங்க என்னென்ன பண்றோம் பாக்கலாம் மக்களே. வாங்க போலாம். மக்களே, ஜகர்தா சேர்ந்தாச்சு. நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற அனுபவத்தையுமே நான் உங்க கூட அப்புறமா ஷேர் பண்றேன். ஏன்னா இப்ப சொல்ற நிலைமையிலே நான் இல்ல. இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. நல்லா 1 hour டைம் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். 2000 years later. February 14 இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்குதான். அதனால எந்த பக்கம் பார்த்தாலும் கொடி. எத்தனை கட்சி இருக்கீங்க? கட்சி கண்டஸ்டன்ட் 3 கண்டஸ்டன்ட் தான். பேசாம அடுத்த எலெக்ஷன்ல இங்க நான் நின்றுறேன். ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டேன். செம்ம டயர்டு. இந்த ஃபுட் எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரியல. பட் நம்ம சும்மா வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலுமே அவங்க ஒருத்தவங்களை வீட்டுல சமைக்க சொல்லி, நான் வந்தோடனே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருவோம்னு வீட்டுல சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டிருந்தேன்னா ரச சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் கேட்டிருந்தேன். இந்த நாள் சவுதி அரேபியாவே ரச சாதம் தான் கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 1.5 நாள் நம்ம டிராவல் பண்றவங்க போது பெஸ்ட் தயிர் சாதம். அது வேணா நம்ம என்ன வேணா ட்ரை பண்ணலாம். ஈவெண்ட் முடிச்சுட்டு கூட நைட் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் ஈவெண்ட் வரைக்குமே நம்ம ரசம், தயிர், ஏதாச்சும் துவையல் பாடு, புதினா துவையல் ரைஸ் அந்த மாதிரி கொடுத்தா கூட நமக்கு பெஸ்ட் தான். சோ இதான் ரூம். ஒரு ஜூஸ் கேட்டிருந்தேன். அதே இப்பதான் வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்தாங்க. சரி, நம்ம முதல்ல சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுட்டு நம்ம இந்தோனேஷியா அப்படிங்கும் போது எனக்குமே இந்தோனேஷியால தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனா இங்க இந்தோனேஷியால தமிழுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க எப்படி இருக்கு. தீவுகள் நிறைந்த பகுதி இது. அதனால நம்மளால என்ன முடியும், ஏன்னா நாளைக்கு நைட் நான் கிளம்புறதுனால, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நமக்கு ஈவெண்ட் அப்படிங்கறதுனால ஈவினிங் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சாப்பிடுவோம். அடாப்டர் கேட்டேன், சார்ஜ் போட முடியல. அதனால மேபி அதான் கதவு தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பேசலாம் மக்களே. ஓ, 4 மணியோட க்ளோஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போலாம். அந்த மேல உள்ளதுதான் கோல்டு. இதுக்கு என்ன, இதோட நேம் என்ன? இது மோனாஸ். இந்தோனேஷியாவோட அடையாளமா? நேஷனல் தேசிய சின்னம். சாரி, 4 மணிக்கு வந்திருந்தா நான் உன்னை பாத்துப்பேன். நான் தூங்கிட்டேன். இது கோல்டு. கீழே வச்சிருந்தா கூட ஆட்டையை போட்டு மேல வச்சிருக்காங்க. எவ்வளவு உயரம் இருக்கும் ப்ரோ? 120. சோ இதுதான் மக்களே இந்தோனேஷியாவுடைய தேசிய சின்னம். நல்லா இருக்குல்ல? அந்த மேல இருக்குல்ல, அது ஃபுல் கோல்டு. கீழே ஆனா உள்ள எல்லாம் போலாங்கிறாங்க. நம்ம சீக்கிரம் வந்திருக்கோம். அதுக்கு 132 மீட்டர்ஸ் உள்ள போயிருக்கலாம். பட் என்னன்னா நான் தான் நல்லா தூங்கிட்டேன். பரவாயில்ல, வாங்க. எவ்வளவு தூரம் பார்த்ததே பெருசு.
பள்ளிவாசல் போறதுக்கு முன்னாடி செப்பல் கழட்டிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு பிளஸ் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச். நான் வந்து இதை பத்தி சொல்றேன் மக்களே. இது ஒரு நல்ல விஷயம் கிடைச்சது. நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இப்ப நம்ம வந்து செப்பலை கழட்டி தேங்க்யூ. இங்க உள்ள போறதுக்கு மட்டும்தான் செப்பல் நாட் அலவுட். நீங்க சும்மா வெளியில சுத்தி பார்க்கலாம்னா செப்பல் போட்டுக்கலாம். பட் நம்ம உள்ள போறோம் இல்லையா, பள்ளிவாசலுக்குள்ள போறோம், அதனால நமக்கு வந்து இங்க செப்பல் வந்து அலவுட் கிடையாது. அதுக்கான ஒரு இடத்துல நம்ம செப்பலை கழட்டி போட்டு வந்துடணும். சகோதரர் என்ன விசாரிக்கிறாரு? நல்ல மனிதர். நிறைய விஷயங்கள் இங்க வந்து ஒரு 11 வருஷமா வேலை பாக்குறாங்களாம். சோ அதனால அவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். அதுவுமே நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்தோனேஷியால நம்ம ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? சோ இருந்தா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ, இது எவ்வளவு பெரிய பள்ளிவாசல்? இது வந்து மஸ்ஜித் இஸ்தக்லால் சவுத் ஈஸ்ட் ஏஷியால பிக்கெஸ்ட் மஸ்ஜித். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே ஆல்மோஸ்ட் 100,000 பீப்புள் ஒரே நேரத்தில், அதாவது என்டையர் கேம்பஸ்குள்ளார தொழுகலாம். 100,000, 1,00,000 பேர் வந்து 1,00,000 பேர் தொழுகலாம். யூஸ்வலா வந்து இங்க ரம்ஜான் இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது அப்படின்றதுனால வந்து சர்ச்சில் பார்க்கிங் அலோ பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் நடக்கிறப்போ வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு கார்ஸ் நிறைய வரும் அப்படின்றதுனால மஸ்ஜித்ல பார்க்கிங்க்கு அலோ பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க மதத்தை அலோ பண்ணல, அவ்வளவுதான். பரவாயில்ல, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆஹா, இங்க குதிச்சா கட்டுமாவடியில போய் அம்மா கூவோம். ஐயா சை, கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? கேட் உண்டு. 8 கேட்டா? அல்ஃபத்ஹ்ன்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் கேட் ஆக்சுவலி. இது வந்து அல்ஃபதா என்னது? இது இதான போடுவா? ஊர்கள்ல அம்மாக்கள் போடுற துப்பட்டி. தேங்க்யூ. ஓகே. நம்ம ஊர்கள்ல சொல்லுவாங்கல்ல, இந்த முரசு கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இங்க ஃபாலோ பண்றாங்க. இதுதான் இந்த முரசு கொட்டுறது. கையை வச்சா சவுண்ட் வராதுல சகோதரா, அது அப்புறத்துக்கு ஒரு உள்ள வச்சிருவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த அனுபவத்தை நான் மறக்க மாட்டேன். என்ன வார்த்தை எனக்கு என்ன தெரியும்? சரி, இது எதுக்கு? இது வந்து பள்ளியில வந்து பாங்கு, தொழுகை அழைப்பு விடுறது. இந்த முரசு கொட்டிட்டு தான் பாங்கு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த இடத்துல 1,10,000 பேர் தொழுகலாம். ரம்ஜான் அன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நிக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த டைம்ல இந்த முரசு கொட்டுறது எவ்வளவு ஒரு எப்படி இருக்கும். எனக்கு இந்த முரசு ரொம்ப புது அனுபவமா இருந்தது. நம்ம ஊர்கள்ல பழைய காலங்கள்ல இருந்தது, இப்ப அது இல்ல. இப்ப அந்த மைக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அலௌன்ஸ்மெண்டா மாறிடுச்சு. அலௌன்ஸ்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் முரசுங்கிறது நம்ம பார்க்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல முரசு இருக்கு. சூப்பர். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பள்ளியில தொழுகாம எப்படி போக முடியும்? சோ அதனால ஒரு 2 ரக்காயத்து இங்க உட்காந்து நம்ம தொழுதுட்டு கிளம்பிடலாம். ஒரு மன நிறைவான ஒரு இடமா இருந்தது. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். சரி, அப்படியே தொழுதுட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு. இங்க ஒது செய்யறதுக்கு கீழே போகணும். தொழுகிறதுக்கு மட்டும் தான் இந்த பக்கம் பெண்கள், அந்த பக்கம் ஆண்கள். சோ இது சுத்தி வந்து நம்ம எல்லா இடங்கள்லயுமே தொழுகலாம். ரம்ஜான் நேரங்கள்ல வந்தா அங்கதான் தொழுகணும், இடம்லாம் கிடைக்காது அப்படின்னாங்க. ஒரு 2 ரக்காய் தொழுது முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம அடுத்த இடத்த போய் பார்க்க போகலாம். கரன்சியை பார்த்தே ஆகணும். டெனாமினேஷன் வந்து 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 500 ஸ்டார்டிங்கே 1000 தான். நம்ம ஊர் மாதிரி ₹1 ₹2 இல்ல. 1000 2000 பிரதர், இது 1000னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு? ஐயா என்னடா புத்தாட்டது? நீங்க இப்ப 5000 கொடுத்து உன் பேமெண்ட்னா நான் 25,000 தான் ஊருக்கு போனோம். என்ன வாமா, இதுக்காக நான் ஊருக்கு விட்டு வந்தேன். இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? 1000னா 5 ரூபாயா? 5000னா 25 ரூபா, 10,000னா 50 ரூபா, 20,000னா 100 ரூபா, 20,000 100 ரூபாயா? ரைட்லா ரைட். 50,000 ரூபான்னா 250 ரூபா. இதுல 1,00,000 ரூபா நோட்டு என்கிட்ட இல்ல. ஆமா, அப்படியே 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டாலும் என்ன 1,00,000 ரூபானா என்ன? 50 100 ரூபாயா? 500 ரூபா. ஐயா 1,00,000 ரூபாயா? 500 ரூபாய் ஒரே குடும்பம், உங்க குடும்பம் தாங்க. இதுல இந்தோனேசியா வேற பெருமை. இந்தாங்க சகோதரா, இது அப்படியே அடுக்குங்க. பல லட்சங்கள் இருக்கு, அடுக்குங்க. மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? 700 ரூபா வச்சிருக்கீங்களா? இந்த 700 ரூபா ஓவா வச்சுக்கிட்டு 1000 2000. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இது வந்து ஒரு 2 பேரு நல்ல சுதந்திர காற்று சுவாசிக்கிற மாதிரியான வெல்கம், அந்த மாதிரியான ஒரு சிலை. இந்த சிலையை பாக்குறதுக்காக தான் இங்க நம்ம வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி. இதுதான் வந்து வியூ பாயிண்ட், மீன் போட்டோ பாயிண்ட். இவ்வளவு தூரம் சுதந்திரத்தை வெல்கம் பண்றாங்க. எப்படி வெல்கம் பண்றாங்கன்னா டான்ஸ் ஆடி வெல்கம் பண்றாங்க. எல்லா ஊர் நம்ம நாட்டிலயும் அதேதான். ஆனா இங்க அவங்களுக்கு ஒரு சிலை இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு பயங்கரமா சந்தோஷமா ஆடுற மாதிரி ஒரு காட்சி. அழகா இருக்குப்பா.
அது வந்து சரியான கிரௌடுங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கியூல நின்று போட்டோ எடுக்கணும். செம கிரௌடு. என்னடா ஆண்டி போய் ஒரு குழந்தை வந்துருச்சு, இந்த இடம் நல்லா இருக்குங்க எடுக்கிறதுக்கு. ஆனா ஆண்டி அங்கெல்லாம் நிக்கிறாங்க. ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னா சூப்பரா இருந்ததுங்க. வெடி வெடிச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கேஷுவலா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. செம்ம ரெஸ்பான்ஸ் இங்க. I explained you, we have every year 2 types of எல்லாம் வந்து உங்க ஹஸ்பண்ட்லாம் நான் வந்து பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. உங்களோட இது ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாலாவும் வந்து தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாலா சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன் மேம், கண்டிப்பா. தேங்க்யூ. இன்னும் வாய்க்கடி மூட முடியல. அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இவங்க தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற லெவல். அந்த காமெடியை நீங்க நானும் நிறைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்து அவங்க பாருங்க எங்க கப்பல் 2 பேரும் நியாயம் பண்றாங்க. 2 பேரும் அவங்க 2 ஒய்ஃபை போட்டோ எடுக்கிறது என்ன, ஒய்ஃபை ரசிக்கிறது என்ன டீல் இந்த புறாமடா புறாம இது மாதிரி லைவ் போட்டு இப்பதான் லைவ் ஆஃப் பண்ணிருக்கேன். உங்க ஃபேன்ஸ் கிளப்ல போட்டுட்டேன், எல்லாரும் பாத்துப்பாங்க. ஓ பாருங்க, நான் இப்படி எல்லாம் எனக்கு இங்க ஆட்கள். சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப பெருமையா இருக்குங்க. நீங்க வந்து எங்களை வந்து இவ்வளவு மகிழ்ச்சி பண்ணிருக்கீங்க. பொங்கல் திருநாள் எங்களோட கொண்டாடி இருக்கீங்க. எங்களோட ஒருத்தர் மாதிரியே தான் இருக்கீங்க நீங்க. அதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. வீட்டுக்கு கொண்டு மாதிரி. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. எஸ் மாமா. உங்க மாமியார் எல்லாரையும் கூட்டுவாங்க. மாமா மட்டும் கூட்டு வரேன், மாமியார் வேணாம். நான் கூட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? இல்ல கூட்டு வரேன். கண்டிப்பா கூட்டு வரேன். ஷுவரா கூட்டு வரேன். தேங்க்யூ டார்லிங். லவ் யூ பட்டு. ஃபேவரட் காமெடியன் நிஷா அவர்களுக்கு கருப்பு ரோஜாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது நான் பார்த்திருக்கேன், இந்த சொல்லுவாங்க காமெடியில நீங்க வந்து அழகா இருக்கிற காமெடியை சொல்லுவாங்க. நான் உண்மையாலே ரொம்ப அழகு, தலையாத முகம், உண்மையாலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது மாதிரி நான் யாரும் சிரிக்க வச்சது இல்ல. அவ்வளவு அழகா சிரிக்க வச்சாங்க. வெரி நம்ம சேனலோட எவ்வளவு லவ்வான ஒரு உங்க வீட்டு டூர்ல பாத்திருக்கேன். வீட்டு டூர் பாத்துருக்காங்க. ஆமா, வீட்டு டூர்ல பாத்திருக்கேன். கருப்பு ரோஜா பேமெண்ட் கூட சந்தோஷம் சொன்னதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, எனக்காக வெயிட் பண்ணதுக்கே ஒரு பெரிய நன்றி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உங்களுக்கு பயங்கரமான அறிவு இருக்கு. கேட்டுக்காங்கடா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க ரொம்ப நல்லா எல்லாரும் சிரிக்க வைக்கிறீங்க. அது பயங்கர பெரிய டேலண்ட். உண்மையில எல்லாரோட கஷ்டத்தையும் போக்க வச்சு நீங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். டாக்டருக்கு மேல உங்களோட பதவி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நீங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறீங்க. நான் எத்தனை தடவை நான் அழுதுட்டு இருக்கும் போது உங்க காமெடி பார்க்க அந்த அளவுக்கு நீங்க என்னோட பெரிய பெரிய ஃபேன். நான் ரொம்ப குட்டியா சொல்லிட்டு கேள்விவே அப்புறம் சின்ன திரை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். உங்க எவ்வளவு பிடிக்கும் அதே மாதிரி நீங்க ரொம்ப லக்கி. அவங்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டிராவலிங் ஒய்ஃப், இந்த மாதிரி ஒரு ஜாப் பார்க்கறது, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப லக்கி. நெக்ஸ்ட் டைம் அவங்களே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைமும் நானே ஹோஸ்ட் பண்றேன். நீங்க 2 பேரும் லவ் யூ டி. எனக்கு எவ்வளவு ரசிகர்கள்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. எனக்கு இவரோட வார்த்தை வந்து எனக்கு இன்னும் பெருசா இருக்கு. பெரியவங்க எல்லாம் இங்க பிளஸ் பண்ணாங்க, ஆனா இவ வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. தேங்க்யூ. லவ் யூ டி. ஐ லவ் யூ சோ மச். நீவே சூப்பரா இருப்ப. ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டே இருப்போம். லைஃப்ல நீ ஸ்மைல் உன்னை விட்டு போவே போவாது. லவ் யூ. லவ் யூ டி. லவ் யூ. ஏன் அழுகுற எனக்கு ஒரு மாதிரி வருது. இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஐ லவ் யூ நிக்கிறாங்கயா.
நான் வாங்கிட்டேன். ஐ லவ் யூ. கடந்து வந்தாலும் அந்த பண்பாடு மாறாம. தேங்க்யூ சோ மச். வெரி குட் வெரி குட். சூப்பர். பொங்கல் கிட்டுறதுக்குள்ளே 2 சொட்டு கண்ணீராவது கண்ணில் வந்துருது. எப்படிதான் இவ்வளவு நேரம் நின்று அதுல நின்று பொங்கல் செய்யறாங்களோ. இன்னும் ஒரே ஆண்கள் பொங்கலா இருக்கு அந்த பக்கம். உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, பட் நான் சொல்றேன். நான் பாருங்க, வாழை இலையில அடே அப்பா மைசூர் பாக்கு, சிப்ஸ், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், பீன்ஸ் கேரட் பொரியல். இது என்னது? பருப்பு. பருப்பு அப்படியே திட்டுற மாதிரியே இருக்கு. மோர் மிளகாங்க, ஊறுகாய், உப்பு, வடை. அடுத்துதான் வருது, நம்ம என்னன்னு பார்ப்போம். சாதம் சாதம் அப்படியே கொதிக்க இருக்கு. மூர்த்தி மாமா பாத்துட்டே போற. ஹாய், உங்க ஷாப்பா? எல்லா கடையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களே, இந்த கடையை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களா? கிராஸ் பர்ஃபியூம்ஸ். இது வந்து நம்ம சகோதரர் வந்து இந்தோனேஷியால வச்சிருக்காரு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சார், ஈவென்ட் எப்படி சார்? ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா சார்? சூப்பர். தேங்க்யூ வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இங்க வந்த செலிபிரிட்டிஸ்ல யூ ஆர் டாப்பிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்ல இவரு கேட்டாரு டயர்டா இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டதால. எல்லாம் அவமானத்தின் உச்சத்துல இருக்கோம் நாங்கெல்லாம். சரி, கப்பல் இலையில நீங்க சாப்பிடலையா? பாவீங்களா? சோ இதுதான் கப்பல் சாப்பாடா? ஓ, இந்த ஒரே இலையில எல்லாருமே சாப்பிடுறது. ஓ, இதான் ஆட சார். அப்ப நீங்க ஊட்டல, அவங்க பாருங்க ஊட்டுறாங்க. மாமாவுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்படி பிழைச்சு நாங்க சாப்பிடுறது இது கப்பலுக்கான நல்ல விஷயம் இல்லையே. ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்துறாங்க. மேடம், நீங்க ஊட்டும் போது மேடம் அவர் மூஞ்சி வேற மாதிரி போகுது மேடம். நம்ம ஊர்கள்ல தேவைகள் எல்லாம் வந்து பாப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. பேசி ஜாலியா இருக்கு. அது பண்ணா சாப்பிடுங்க மேடம். இன்னுமா முடியல? என்ன சார், தயிர் இந்தியால இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. சோ இந்தோனேஷியாவோட நம்ம ஒரு நான் ஃபுல்லா டிராவல் பண்ணது அண்ட் இந்த என்ன சொல்றது, இங்க நம்ம இந்த பொங்கல் வச்ச வீடியோட எண்ட் ஆஃப் பகுதி தான் மக்களே. இது இருக்கிறதுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,000 தீவு கொண்ட நாடு வந்து இந்தோனேஷியா. 17,000 தீவு. அதை தாண்டி பாப்புலேஷன்ல 4வது இடம். 4வது இடம். அவ்வளவு ஒரு கூட்டமான ஒரு பகுதி. ரொம்ப வந்து நீட்டுன்னு சொல்ல முடியாதுங்க சில இடங்கள், ஆனா ரொம்ப நீட்டா சில இடங்கள் இருக்கு. இங்க வந்து இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு இந்தியர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குது. நிறைய வந்து இந்தியாவோட சில விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. பேரா இருக்கட்டும், இந்த ராமாயணம் மகாபாரதத்தினுடைய கதையை நம்மளை விட இங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்களாம். நிறைய பகுதிகளில் மசூதிகள் பார்க்கலாம், கோவில்கள் நிறைய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நிறைய நாடுகள் சுத்தி 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 தீவு நிறைய இருக்கு. ரொம்ப பிடிச்சது. நாங்க வந்து இன்னைக்கு வந்தது வந்து ஜகார்த்தா. ஜகார்த்தால நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆரம்பத்துல நான் கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல. என்ன ரீசனா, நான் இந்தோனேஷியா வந்து இறங்கணும்னு என்ன ஒருத்தவங்க பிக்கப் பண்ணாங்க உள்ள. அதுக்கப்புறம் இமிகிரேஷன்ல வந்து நான் பேசின எதுவுமே அவங்களுக்கு நான் தான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு பெருசா ஆங்கிலம் வராது. ஆனா நான் வந்து இவ்வளவு நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கேன். என் தமிழை வச்சு நான் பயணப்பட்டுருவேன். ஆனா எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், புரியும், தெரியும். நான் எவ்வளவோ பேசுறேன், கன்வே பண்றேன். விசிட்டிங் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க, நான் விசிட்டிங் சொல்லிட்டேன். ஆனா அவர் அவ்வளவு கொஸ்டின்ஸ், மேபி என்னுடைய உருவ தோற்றம் அவருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் என்ன ஒரு ரூம் உட்கார வச்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆக்கிட்டேன். ஆனா வெளியில இருந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க. நான் உள்ள டென்ஷன்ல இருக்கேன், நான் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன். என்னை வந்து கூல் பண்ணி, நீங்க கவலையே படாதீங்க, நாங்க எம்பசி வரைக்கும் பேசுவோம் உங்களை உட்கார வச்சதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்காக எம்பசி வரைக்குமே பேசிட்டாங்க அவங்க. அவ்வளவு சண்டை போட்டு நம்மள நம்பி வந்த ஒரு ஆர்டிஸ்ட நீங்க எப்படி அப்படி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டாங்க. அது 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சரியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் எப்ப சரியானேன் அப்படின்னா, என் கூட முகமது யாசிப் அந்த அண்ணா வந்தாங்கல்ல, அவர் வந்து என்ன ஒரு மாதிரி கூட பிறந்த மாதிரி பாத்துக்கிட்டாரு. அப்ப வந்து ஒரு 20% நான் சரியானேன். நான் 80% நான் எப்போ சரியானேன் அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்வு நடந்தது இல்லைங்க. இன்னைக்கு நிகழ்வுல
ஒரு அத்தை பொண்ணு வந்தா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, ஒரு தங்கச்சி வந்தா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க. எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன், எல்லாருடைய அன்பையும் முழுமையா சம்பாதிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்தோனேஷியால இன்னைக்கு அந்த பொங்கல் விழால எனக்கு அவங்க கொடுத்த அன்பு வந்து அது ஆடியன்ஸா கொடுக்கல, என்னோட வீட்டுல ஒருத்தவங்களா என்ன மதிச்சு கொடுத்தாங்க. அந்த ஒரு கைத்தட்டல்லையும் அந்த ஒரு அன்புலையும் நான் அந்த 1.5 மணி நேரத்தை மறந்தேங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பாப்பாங்க. கண்டிப்பா இந்தோனேஷியால இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்றாங்க. அவ்வளவு பேர் இதை என்கிட்ட மென்ஷன் பண்ணாங்க. இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா கலைஞர்களையும் இதே மாதிரி நீங்க வந்து எல்லா வருஷமும் பாத்துக்கணும். உங்க அன்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. சந்துரு அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மக்களே. நம்ம ஊர்ல மட்டும்தான் தமிழர்கள் வந்து தமிழ் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கொண்டாடுறாங்களான்னு கேட்டா இல்லங்க, உலகத்துல எங்க தமிழர்கள் இருக்காங்களோ எல்லா இடத்துலயுமே தமிழ் பாரம்பரியம் பண்பாடு கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. தமிழர்களா நாம நினைச்சு பெருமைப்படுவோம். எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமா ஒண்ணு கூடி எல்லா விழாவையுமே கொண்டாடுவோம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் இந்தோனேஷியா விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய பேர் பாக்குறீங்க, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. சாரி, நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன பத்தி எவ்வளவு தெரியும் தெரியாது. எனக்கு வந்து நீங்க ஒரு பேனாவோ இல்ல ஒரு பென்சிலோ கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா கூட அதை நான் அவ்வளவு பத்திரமா வச்சுப்பேன். நான் எப்பவுமே பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஆனா பொருள் கொடுக்கற மனசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்னைக்கு இந்தோனேஷியால நான் வந்து ஈவென்ட் பண்ண வந்தப்போ என்ன ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு இந்த எழுத்து பிடிக்கும். எழுத்து மீன்ஸ் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் டி அப்படின்னு சொல்றதை விட எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அவ்வளவு நேசிப்பேன். நான் அந்த எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் கொஞ்சம் நிறைய எழுதுவேன். நான் யாருக்காவதுனா லெட்டர் மூலமா தான் நிறைய எழுதி எல்லாம் கொடுத்திருக்கேன் இது வரைக்கும். அப்படி என்ன ஃபாலோ பண்ண ஒரு அன்பு சகோதரி எனக்காக இந்த டைரி பிரசன்ட் பண்ணாங்க. இந்த டைரிக்குள்ள அவங்க என்ன பத்தி எழுதியிருக்காங்க. என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து எனக்காக எழுதியிருக்காங்க. இந்த பேமெண்ட விட இது எனக்கு ரொம்ப வசதி. அதனால அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய நன்றி. இதை நான் கண்டிப்பா படிப்பேன். படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு vlog-ஆவே நான் வந்து கன்வே பண்றேன். அது மத்தவங்களுக்காக இல்ல, அது நான் எனக்காக நானே அதை வந்து பார்த்து சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி லவ்லாம் எனக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சோ ரொம்ப தேங்க்ஸ் சகோதரி.